வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் போராட்டம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனிடம் போலீசார் விசாரணை. சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையின் தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுமாறு தன்னை கட்டாயப்படுத்தியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. மறுப்பு தெரிவித்ததால் தன் மீது பொய் வழக்கு போட்டு அடக்கி விடலாம் என ஆளும் கட்சி நினைப்பதாகவும் ஆவேசம். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனது இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் ஆலோசனை. சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று தாவேகாவில் இணைந்த நிலையில் அடுத்து என்ன செய்யலாம் என தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய உரையாடல். அதிமுகவில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும். திண்டிவனத்தில் உள்ள வீட்டில் தனது ஆதரவாளர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு சி.வி. சண்முகம் பேட்டி. திண்டிவனத்தில் உள்ள அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகத்துடன் தாவேகா நிர்வாகிகள் திடீர் சந்திப்பு. அண்மையில் எடப்பாடி பழனிசாமி மீது சி.வி. சண்முகம் கடும் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் ஆளும் கட்சி நிர்வாகிகள் சந்தித்ததால் பரபரப்பு. செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் படுதோல்வி, உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆய்வு. நம்மால் பலனடைந்தவர்கள்தான் மாற்றுக் கட்சிக்கு செல்கிறார்கள். அவர்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விரைவில் புதிய நிர்வாகிகள் நியமனம் நடைபெறும் என்பதால் யாரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இனி மாவட்டந்தோறும் அதிமுக நிர்வாகிகளை மக்களையும் நேரடியாக சந்திப்பேன் என்றும் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது இபிஎஸ் திட்டவட்டம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி என நினைத்து தமிழக வெற்றிக் கழகத்தை கணிக்க தவறிவிட்டோம். சினிமா முகத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் தங்களது பெற்றோரை வற்புறுத்தி தாவேகாவுக்கு வாக்களிக்க வைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. அலுவலக வளாக நுழைவாயில் மற்றும் அறை கதவுகளை மூடி பூட்டு போட்டு அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டதால் பரபரப்பு. எம்எல்ஏ பதவியை சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய கோரி அதிமுக வழக்கு. சபாநாயகர் இயந்திரத்தனமாக முடிவெடுத்ததாக கூறி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் விரைவில் விரிவாக்கம். தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது எனவும் உணவுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து 2வது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பான ஆய்வுக் கூட்டம். வெளிப்படைத்தன்மையோடு ஒப்பந்தங்கள் கோருவது, புதிய டெண்டர்களின் விதிமுறைகள் குறித்து துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை.
மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அத்தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை. முப்பது நாட்களில் ஆட்சி கவிழும் என எந்த தைரியத்தில் சொன்னார் மு.க.ஸ்டாலின்? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பதால் அப்படி சொன்னாரா என்றும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சரமாரி கேள்வி. குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முயற்சிப்பதாகவும் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. ஆளுநருக்கான வேலையை மட்டுமே அருளேகர் பார்க்க வேண்டும். நிர்வாக ரீதியாக ஆய்வு செய்ய அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் காட்டம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இரு பிரிவினர் இடையிலான மோதலில் கோயிலை மூடுவது என்பது சூழலை சமாளிக்க முடியாத அரசு அதிகாரிகளின் நிர்வாக திறமையின்மையை காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்துபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையா சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சந்திப்பு. தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்ததாக தகவல். தமிழகம் முழுவதும் உள்ள இ-சேவை மையங்கள் மற்றும் பொது சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகள் பொது மக்களுக்கு விரைவாக கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு உடனடியாக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்குக. தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேகதாதுவில் அணை கட்டி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை நிறுத்தி இனப்படுகொலை செய்ய கர்நாடக அரசு முயற்சிப்பதாக அன்புமணி ஆவேசம். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் எனவும் வேதனை. இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் லஞ்சம் வாங்கினால் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. தனது தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என்பதால் தனக்கு அரசு வழக்கறிஞர் பொறுப்பு வழங்க மறுப்பதாக தாவேகா வழக்கறிஞர் அணி பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு செய்ததாக விழுப்புரம் தாவேகா மாவட்ட செயலாளர் குஷிமோகன் மீது பெண் நிர்வாகி கண்ணீர் மல்க புகார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இலங்கை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட நபருக்கு தண்டனை குறைக்கப்பட்ட விவகாரம். குற்றம் சாட்டப்பட்ட நபரின் மகன் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெறக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு பள்ளியின் சமூக நீதி விடுதியில் ஆட்சியர் பத்மஜா திடீர் ஆய்வு. சமையல் கூடத்தில் எலி கடித்த தக்காளி இருந்ததால் ஆவேசமடைந்த ஆட்சியர் இனி இதுபோன்று நடைபெறக்கூடாது என ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. பிரதமராக பதவியேற்ற பின் முதன்முறையாக ஜூலை 10ஆம் தேதி நியூசிலாந்து செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகளிடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் நியூசிலாந்து பயணம். அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை ஒப்புக்கொண்ட தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் தலா 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் போக்ரா சுங்கச்சாவடியில் எல்பிஜி டேங்கர் லாரி வெடித்து விபத்து. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் லாரி வெடித்து சிதறிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு.
இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சம்பவம். கார், ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் நிலச்சரிவு மற்றும் சகதியில் புதைந்து போன பரிதாபம். ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனியின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் இந்திய மத தலைவர்கள் பங்கேற்பு. தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஈராக், வங்கதேசம், ஆப்கான் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்ணீர் மல்க இறுதி மரியாதை. பத்தாவது சீசன் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் ஏலம் குறித்த அறிவிப்பு வெளியீடு. பாலிவுட் திரையுலகின் டாப் ஹீரோக்களில் ஒருவரான அமீர் கானுக்கு வரும் 5ஆம் தேதியன்று 3வது திருமணம். ஏற்கனவே 2 பேரை திருமணம் செய்து விவாகரத்து பெற்ற நிலையில் 3வதாக பெங்களூருவை சேர்ந்த கௌரி ஸ்பிராட் என்பவரை கரம் கோர்க்கிறார்.